பொதுவாக முதல்ல ஒரு கருத்தை நான் பதிவு செய்ய நினைக்கிறேன். என்னுடைய இந்த பத்திரிகை துறை அனுபவத்தில் வந்து எத்தனையோ புத்தக வெளியீட்டு விழாக்களை பார்த்துருக்கேன், பங்கேற்று இருக்கேன். ஆனால் முதன்முறையாக ஒரு புத்தக வெளியீட்டு விழா அரசியல் விழாவாக வெளிச்சம் போடப்பட்டது இந்த புத்தக வெளியீட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அரசியல் தலைவர்கள் வருவாங்க, ஆனா அரசியல் பேச மாட்டாங்க. புத்தகம் தொடர்பா பேசுவாங்க, புத்தக நூலாசிரியர் பத்தி பேசுவாங்க. ஆனா இதுல வந்து ஒரு அரசியல் நெடி பெருசா இருந்தது. அரசியல் விழாவாக ஒரு சினிமா விழா என்று கூட சொல்லலாம். இப்போது கூட உதயநிதி கூட சொல்லிருக்காரு, சினிமா செய்திகளை பார்ப்பதில்லைன்னு ஒரு விமர்சனத்தை செஞ்சிருக்காரு. ஆனா அதற்குள்ள நான் போல, ஏன்னா அரசியல் விளையாட்டுல இவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. ஆனா பொதுவா பார்க்கும்போது நேற்றைய புத்தக வெளியீட்டு விழா வந்து ஒரு புத்தக வெளியீட்டு விழா என்பதை தாண்டி அதிகபட்சமாக ஒரு அரசியல் விழாவாகத்தான் நான் பார்த்தேன். என்னுடைய பார்வையில் அப்படிதான் அமைந்திருந்தது. அரசியலும் பேசப்பட்டது, சூசக அரசியல் வெளிப்படையாக அரசியல் பேசப்பட்டது என்பதுதான் நேற்றைய பார்க்க முடியுது. ஆனா இந்த விழாவில் நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி யார் மனசில் யார் என்பதை நாம் முடிவு செய்ய முடியாது. திருமாவளவனும் மு.க. ஸ்டாலினும் தான் முடிவு செய்ய முடியும். நாம் அதை முடிவு செய்ய முடியாது யார் மனசில் யார் என்று. ஆனால் யார் மனசில் யார் என்பதில் பல சந்தேகங்களை எழுப்புகின்ற வகையில் தான் நேற்றைய விழா இருந்தது. ஏன்னா ஆதவர்ஜனா முதல்ல வராரு, அவருடைய மனசாட்சி இங்கதான் இருக்குன்றாரு. விஜய் போகும்போது அவருடைய மனசு இங்கதான் இருக்கு எனக்கு தெரியும், எத்தனை நெருக்கடிகளுக்கு மத்தியில் அப்படின்னு சொல்றாரு. ஆனா திருமாவளவன் முதல்லயே வந்து ஒரு முன்ஜாமீன் வாங்குறாரு. நீங்க பாத்துருப்பீங்க, ஒரு முன்ஜாமீன் மிக தெளிவா நீங்க சொன்ன மாதிரி முன்ஜாமீன்ல வந்து இந்த விழாவை நான் ஏன் புறக்கணிக்கிறேன், ஏன் போகவில்லை, புறக்கணிக்கிறேன் சொல்லவே ஏன் போகவில்லை என்பதற்காக ஒரு பெரிய கருத்துரை கொடுத்திருக்காரு ஒரு அறிக்கையில. அதுல தெளிவா அவர் சொல்லியிருக்க ஒரு விடயத்தை நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. இந்த விழாவில் வந்து நான் பங்கேற்க என்ன காரணம் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். புத்தக வெளியீட்டாளர்கள், இது பொதுவான அடிப்படையில் பேசுகிறேன், புத்தக வெளியீட்டாளர்கள் வந்து இந்த அம்பேத்கரை எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்று போட்டிருக்கிறார் புத்தகத்தின் பெயர். இந்த அம்பேத்கர் கொள்கையை வைத்துக் கொண்டு கிட்டத்தட்ட 25 காலமாக தேர்தல் அரசியலில் பயணித்துக் கொண்டிருப்பவர் திருமாவளவன். எனவே அவரை விட சிறந்தவர் இந்த புத்தக வெளியீட்டு விழாக்கு அழைக்கக்கூடியவர் யாரும் இருக்க முடியாது என்னுடைய கருத்து. ஆனால் விஜய்க்கு கொடுத்த முக்கியத்துவம் திருமாவுக்கு ஏன் கொடுக்கவில்லை புத்தக வெளியீட்டாளர்கள்? ஒருவேளை இது அரசியல் விழாவாக, விஜய் பங்கேற்கும் பொது விழா அரசியல் விழாவாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த புத்தக வெளியீட்டு விழாவே அரசியல் விழாவாக நடத்தப்பட்டதா என்பதும் தெரியவில்லை. எனக்கு பெரிய சந்தேகமாக இருக்கிறது. ஏன்னால் திருமாவளவனை விட சிறந்தவர் வந்து இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவர் தான் இந்த கொள்கையை பின்பற்றிருக்க, அம்பேத்கர் கொள்கையை பின்பற்றி பல ஆண்டுகளாக தேர்தல் அரசியல் பயணிச்சுட்டு இருக்காரு. எனவே இது ஒரு அரசியல் விழாவாக தான் திட்டமிடப்பட்டிருக்கிறதோ என்ற ஒரு ஐயத்தை மட்டுமல்ல, உறுதித்தன்மையும் கொடுக்கும் வகையில் தான் இந்த விழா ஏற்பாடுகள் இருந்தது, அங்கு பேசப்பட்டதும் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொன்று, அவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து அமெரிக்காவில் இருந்தார். அந்த நேரத்தில் தான் வந்து ஒரு ட்விட்டரில் வந்து இவரோட பழைய ஸ்பீச் ஒன்று, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற ஒரு ட்விட்டர் தகவல் வெளியாகுது. அப்புறம் அது காலையில் வெளியாகுது, திரும்ப அப்புறம் மதியம் அதை நீக்கிடுறாங்க, திரும்ப பார்த்தா சாயந்தரம் திரும்பி அது வெளியாகுது. இந்த இடைவெளியில் அது என்ன நடந்தது? அதற்கு மறுநாள் அல்லது 2 நாள் கழிச்சு தான் வந்து இந்த திருமாவும் விஜயும் ஒரே மேடையில்னு ஒரு 8 காலம் செய்தி தினமலரில் வருது. அந்த செய்தி வழக்கமாக அந்த தினமலர் பத்திரிகையில் திருமாவளவன் செய்தி சிங்கிள் காலம் அல்லது 2 காலம் 3 காலம் நியூஸ் தான் வரும். இது பெருசாக அந்த ஒரே ஒரு பத்திரிகையில் தான் இது வருது. இதனால இது வந்து அந்த அறிக்கையில சொல்றாரு, இந்த நிகழ்ச்சி பற்றி வந்து என்கிட்ட பேசினாங்க, அது எங்களுக்கு மட்டுமே தெரிந்த தகவல். அந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் மற்றும் விகடன் நிறுவனம், பிரசுர நிறுவனம், எனக்கும் இடையே நடந்த அந்த உரையாடல் நிகழ்ச்சிகள் வந்து ஒரு செய்தியாக இவ்வளோ பெரிய அது பெரிதாக்கப்பட்டு வந்ததற்கான காரணம் வந்து எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் அதுல இருந்து பின்வாங்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு. இது உண்மைதானா? ஆனா அதுக்கப்புறம் அதோடய நிப்பாட்டிருக்கலாமே. ஆதவர்ஜனா மீது அப்பவுமே ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எதாவது எடுத்திருந்தா பிரச்சனை முடிஞ்சிருக்கும். விடறதுக்கு ஏன் காரணம் இல்ல? உங்களுடைய பதிவு வந்து ஏற்கக்கூடியதுதான். இருந்தாலும் ஒரு விடயத்தை நாம் தெளிவுபடுத்த வேண்டும். விகடன் பிரசுரமாகட்டும், அதே போன்ற தினமலர் ஆகட்டும், இருவரே அவரவர் நாளிதழ் நடத்துகிறார்கள். ஒவ்வொரு ஊடகத்துக்கும் அவரவருக்கு தர்மம் உண்டு. அந்த தர்மம் சுதந்திரத்தில் அவங்க செயல்படுறாங்க. அதை நான் தலையிட விரும்பல. ஆனா திருமாவளவன் உள்நோக்கம் இருக்கிறதோ? என்னால் என்னை பற்றி செய்தியே வெளியிடாத பத்திரிகை என்னை முதல் தலைப்புச் செய்தியாக வெளியிடும் பொழுது உள்நோக்கம் இருக்கிறதோ என்ற கேள்வியை திருமாவளவன் எழுப்புகிறார், நாம் எழுப்பவில்லை. ஆனால் என்னுடைய சந்தேகம் என்னவென்றால், பொதுவாக இந்த திமுக கூட்டணி, அஇஅதிமுக கூட்டணி பெருங்கூட்டணிகள் தமிழகத்தில் மட்டுமல்ல, தமிழகத்தை அரசியல்னா தமிழகத்தை வைத்தே பேசுவோம். தமிழகத்தில் பெரிய கூட்டணி அமையும் பொழுது அதில் திமுக கூட்டணி என்று எடுத்துக்கொண்டால் திமுக அடுத்ததாக இருப்பது காங்கிரஸ் தான் பெரிய கட்சின்னு பொதுவாக கூறப்படுகிறது. வாக்கு சதவீத அடிப்படையில் சொல்கிறார்கள். எனவே பெரிய கட்சி உடைப்புதான் எல்லோரும் பார்ப்பார்கள். ஆனால் இந்த சமீப காலமாக ஓரிரு ஆண்டுகளா நீங்க பார்த்தீங்கன்னா திருமாவளவனை அந்த கூட்டணியில் பிரிப்பதற்கான யோசனைகளும்
முன்னெடுப்புகளும் அதிகமாக தென்படுவதை தான் தீவிரமா நம்மால் பார்க்க இருக்காது. முடிகிறது. எவ்வளவு தீவிரமா இதற்கு மிக தெளிவாக பின்னணியில் ஏதோ ஒரு அரசியல் சதி இருக்கிறதோ என்று கேள்வி எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது, எழுப்பப்படும். என்றால் இந்த விளையாட்டு இன்று நேற்று இல்ல, கடந்த ஓராண்டாகவே இந்த திருமாவளவனை கூட்டணி உள்ளேவா வெளியேவா, உள்ளே வெளியே திருமா என்ற அலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் திருமாவும் ஒவ்வொரு முறையும் என்ன சொல்கிறார், தொல்திறமை அறிந்தவன் என்ற முறையில் சொல்கிறேன். அவர் ஒவ்வொரு முறையும் பேட்டி கொடுக்கும் பொழுதும் அறிக்கையிலும் சொல்கிறார், நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். நேற்று ஒரு அம்பேத்கர் புத்தக வெளியீடு, இன்றும் ஒரு நூல் அம்பேத்கர் நூல் வெளியீடு, திருமாவே பங்கேற்று அந்த நூலை வெளியிடுகிறார். அதில் பேசும்பொழுது எங்களுக்கு தெரியும், எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். அவர் ஏற்கனவே பலமுறை கூறிவிட்டார், திமுக கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம், திமுக கூட்டணி பாதுகாப்பதில் கடமை இருப்பதாக நினைக்கிறேன் என்ற வகையெல்லாம் பேட்டியும் கொடுத்திருக்கிறார். இதில் மிக சரியாக யாரோ காய் நகர்த்துகிறார்கள், அந்த அம்பாக ஆதவ அர்ஜுனா பயன்படுத்தப்படுகிறாரோ என்ற சந்தேகம் மிக தெளிவாக அனைத்து பத்திரிகையாளர்கள் மட்டுமல்ல பொதுமக்களுக்கும் எழக்கூடிய வகையில் தான் இந்த விழா நிகழ்வுகள் இருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி